மத்திய கிழக்குல போர் வேணாம், அமைதி திரும்பணும் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லுது. ஆனா அதே சமயத்துல ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள், போர் விமானங்கள், ட்ரோன்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை சவுதி அரேபியாவுக்கு அனுப்பி வைக்கிற வேலையையும் பாகிஸ்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படின்னா பாகிஸ்தானுடைய உண்மையான நோக்கம் தான் என்ன? ஒன்று, அமைதி தூதரா செயல்படுற மாதிரி நடிக்கணும், இல்ல ஈரானுடைய எதிரியான சவுதிக்கு இந்த மாதிரி பயங்கரமான ஆயுதங்கள் அனுப்புறதன் மூலமா மறைமுகமா ஒரு போருக்கு தயாராயிட்டு இருக்கணும். அதாவது ஒரு பக்கம் சமரசம் பேசக்கூடிய மத்தியஸ்தரா இருந்துகிட்டே இன்னொரு பக்கம் சவுதி அரேபியாவுடைய ராணுவ பலத்தை அது பலப்படுத்திக்கிட்டு இருக்கு. இது தனக்கே வினையாய் முடிய போகும் பாகிஸ்தானின் ஆபத்தான இரட்டை வேடமா? பாகிஸ்தானின் இந்த சமீபத்திய ராணுவ நடவடிக்கை ஏன் உலக நாடுகள் மத்தியில் சந்தேக கணைகளை எழுப்புகிறது? இதனால் ஈரான், சவுதி அரேபியா மற்றும் மேற்கு ஆசிய பிராந்தியத்தின் எதிர்காலம் என்ன ஆகப் போகிறது? ஆழமாக அலசுவோம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். கடந்த பிப்ரவரி மாதத்துல அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானோட போரை தொடங்கினதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு பெட்ரோல் டீசல் விலை உயரல, நேரத்துக்கு சரியா சிலிண்டர் கிடைச்சிட்டு இருந்துச்சு, பெரிய சிக்கல் இல்லாம தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா போரை தொடங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த பாதிப்பு வளைகுடா பகுதிகளையும் தாண்டி இந்தியா உள்பட உலகம் முழுக்க எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு. ட்ரம்ப், நெத்தன்யாகுவால சாமானிய மக்களாகிய நாம தான் அந்த போருக்கான விலையை செலுத்திக்கிட்டு இருக்கோம். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக ஈரான் தரப்பும் எதிர்த்தாக்குதல் நடத்தினாங்களா? எங்க இந்த போர் இன்னும் மோசமாகி மத்திய கிழக்கு முழுக்க பரவி உலகம் முழுக்க பரவிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. போர் பாதிப்பு மட்டும் கிடையாது, போரே உலகம் முழுக்க பரவிடுமோ அப்படிங்கிற அளவு ரொம்ப மோசமான நிலை இருந்தது. நாம செய்திகளை பார்த்துட்டு தான் இருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பாகிஸ்தான் உள்ள வந்துச்சு. இந்த போர்ல மத்தியஸ்தரா இருந்து ரெண்டு தரப்பையும் சமாதானப்படுத்துறதா சொல்லுச்சு. பாகிஸ்தான் இந்த முயற்சியை எடுத்ததுக்கு காரணம், பாகிஸ்தானுக்கு ஈரானோடையும் நல்ல நட்புறவு இருக்கு, அமெரிக்காவோடையும் நல்ல நட்புறவு இருக்கு. அதோட வளைகுடா நாடுகளோடையும் ராணுவ ரீதியான தொடர்புகள் பாகிஸ்தானுக்கு இருக்கு. அதனால உலக அளவுல மிக முக்கியமான ஒரு நாடா மாற இந்த வாய்ப்பை பாகிஸ்தான் பயன்படுத்திக்கிச்சு. ஆனா பாகிஸ்தான் இந்த விவகாரத்துல நேர்மையா தான் நடந்துக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. பாகிஸ்தான் வெளியில அமைதி, சமாதானம் அப்படின்னு பேசினாலும் ரகசியமா சவுதி அரேபியாவுக்கு ராணுவ ரீதியா உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. 8000 ராணுவ வீரர்கள், போர் விமானங்கள், ட்ரோன்கள், HQ-9 வான் பாதுகாப்பு அமைப்புகளை அனுப்பியிருக்கு. HQ-9 அப்படிங்கிறது சீனாவால தயாரிக்கப்பட்ட மிக மேம்பட்ட நீண்ட தூர வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பு. எதிரி நாடுகளுடைய போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்கள், ஏவுகணைகளை வானத்துல வச்சே கண்டுபிடிச்சு துல்லியமா சுற்று வீழ்த்திரும். ரஷ்யாவுடைய புகழ்பெற்ற S-300, S-400 மற்றும் அமெரிக்காவுடைய பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு இணையானது இந்த HQ-9. JF-17 தண்டர் போர் விமானங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுவும் கூட இப்ப அனுப்பப்பட்டிருக்கு. இந்த போர் விமானங்களை பாகிஸ்தானும் சீனாவும் சேர்ந்து தான் தயாரிச்சாங்க. அதையும் பாகிஸ்தான் சவுதிக்கு அனுப்பியிருக்கு. பாகிஸ்தான் இதே மாதிரி 16 விமானங்களை சவுதி அரேபியாவுக்கு அனுப்பியிருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா சவுதி அரேபியா தன்னுடைய வான்வழி பலத்தை மிக வேகமா அதிகரிச்சுட்டு வருது. நவீன கால போர்கள்ல ட்ரோன்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யுக்ரைன் போர், ஈரான் போரை பார்த்தோம்னாலே தெரியும், ரொம்ப மலிவான ட்ரோன்களை தான் பயன்படுத்துறாங்க. ஏன்னா மலிவான ட்ரோன்கள் அப்படின்னா நிறைய ட்ரோன்களை பயன்படுத்தலாம். காஸ்ட்லியான ஒரு ட்ரோனை பயன்படுத்துற இடத்துல மலிவான 3 ட்ரோன்களை பயன்படுத்துறாங்க. அதனால சேதமும் அதிக அளவுக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல பாகிஸ்தான் தன்னுடைய ட்ரோன்கள் அனுப்பி இருக்கிறது ஈரான் கிட்ட இருந்தும் அதனுடைய ஆதரவு போராளி குழுக்கள் கிட்ட இருந்தும் வரக்கூடிய வான்வழி அச்சுறுத்தல்களை சமாளிக்க சவுதி அரேபியா ரெடி ஆயிட்டு வரதை காட்டுது. ஈரான் ஏவுகணைகள் மற்றும் அதன் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்களுடைய ட்ரோன் தாக்குதல்களுக்கு சவுதி அரேபியா ஏற்கனவே பயந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல HQ-9 மாதிரியான சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு அமைப்பு சவுதிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா செயல்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பாகிஸ்தான் படைகள் என்ன சொல்றாங்க? நாங்க பயிற்சி ஆலோசனைகளை வழங்குறதுக்காக தான் அங்க அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பழைய பாதுகாப்பு ஒப்பந்தங்களின்படி ஏற்கனவே ஆயிரக்கணக்கான பாகிஸ்தான் போர் வீரர்கள் சவுதி அரேபியால இருக்காங்க. அதனால ஒருவேளை ஈரான் போர் தீவிரமடைஞ்சா பாகிஸ்தான் வீரர்கள் சவுதிக்காக நேரடியா போரிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது.
சமீபத்துல ஈராக் வான்வெளியிலிருந்து சவுதி அரேபிய எல்லைகளுக்குள்ள ட்ரோன்கள் நுழைஞ்சதா சவுதி அரேபியா சொல்லுச்சு. ஈராக்ல பல ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்கள் இருக்கிறதால சவுதி பயப்பட்டுச்சு. இந்த ட்ரோன் தாக்குதல்களை பாகிஸ்தான் பகிரங்கமா கண்டிச்சு சவுதி அரேபியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சது. பாகிஸ்தானுடைய இந்த நிலைப்பாடு ஈரான் தரப்புல சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. பாகிஸ்தான் உண்மையிலேயே நடுநிலையான நாடு அப்படின்னா அது ஏன் சவுதி அரேபியாவுக்கு மட்டும் முழுமையான ஆதரவு அளிக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான நட்பு பல தசாப்தங்கள் பழமையானது. கடந்த காலங்களில் சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு எண்ணெய் மற்றும் நிதி உதவிகளை வழங்கியிருக்கு. அதுக்கு பதிலாக பாகிஸ்தான் ராணுவ யுக்திகள், ராணுவ வீரர்களை சவுதிக்கு வழங்கியிருக்கு. அமெரிக்கா சோவியத் யூனியனுக்கு இடையிலான பனிப்போர் காலத்திலிருந்தே, அதாவது 2ஆம் உலகப் போருக்கு பிறகிலிருந்தே சவுதி, பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுமே அமெரிக்காவோட நெருக்கமா இருந்திருக்காங்க. பாகிஸ்தான் பொருளாதார நெருக்கடியில இருக்கும் போதெல்லாம் சவுதி அரேபியா உதவி இருக்கு. சவுதிக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் வரும்போது பாகிஸ்தான் உதவி இருக்கு. அதோட 2 நாடுகளுக்கும் இடையிலான ஸ்ட்ராட்டஜிக் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட், மூலோபாய பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ஒப்பந்தத்தின்படி ஒரு நாட்டின் மீது நடத்தப்படும் தாக்குதல் 2 நாடுகளின் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதப்படும். அதாவது சவுதி அரேபியா ஒரு பெரிய போரை எதிர்கொண்டா பாகிஸ்தான் தன்னுடைய முழு ராணுவ பலத்தோட உதவணும். பாகிஸ்தான் ஒரு போரை எதிர்கொள்ளுது அப்படின்னா சவுதி உதவிக்கு வரணும். ராணுவ வீரர்கள் மட்டுமில்லாம உளவுத்துறை தகவல்கள், பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு, அணு ஆயுத ஒத்துழைப்பு அப்படின்னு எல்லா ராணுவ உதவிகளையும் 2 நாடுகளும் பகிர்ந்துக்கிறாங்க. இதுதான் மூலோபாய பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம். சரி, சவுதிக்கும் ஈரானுக்கும் அப்படி என்ன பகை அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கத்துல 2 முக்கியமான பிரிவுகள் இருக்கு. ஒன்னு சன்னி, இன்னொன்னு ஷியா. சவுதி அரேபியா சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள் அதிகம் வாழக்கூடிய நாடு. சன்னி பிரிவு இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலரா தன்னை காட்டிக்கக்கூடிய நாடு சவுதி. ஈரான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஷியா பிரிவு முஸ்லிம்கள் கொண்ட நாடு. ஷியாக்களுடைய பாதுகாவலர் நாங்க தான் அப்படின்னு ஈரான் காட்டிக்குது. இது ஒரு காரணம். 1979 ஈரான் புரட்சி சமயம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சவுதியும் ஈரானும் ஓரளவு நட்பா தான் இருந்திருக்காங்க. 2 நாடுகளுமே அமெரிக்காவுடைய ஆதரவோட மன்னராட்சியின் கீழே இயங்கினாங்க. ஆனா 1979 ஈரான்ல ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய புரட்சி ஏற்படுது. அங்க இருந்த மன்னராட்சி தூக்கி எறியப்பட்டு மத தலைவர்களுடைய ஆட்சி அமைஞ்சது. புதிதா வந்த ஈரான் அரசு மத்திய கிழக்குல உள்ள அமெரிக்கா ஆதரவு மன்னராட்சிகளை ஒழிக்கணும், ஈரான மாதிரியே ஒரு புரட்சிகர ஆட்சியை மற்ற மத்திய கிழக்கு நாடுகளையும் கொண்டு வரணும் அப்படின்னு பேசினாங்க. இது சவுதி அரேபிய மன்னர் குடும்பத்துக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலா கருதப்பட்டு பகை கடுமையா வளருது. ஈரானும் சவுதியும் தங்களுக்குள்ள நேரடியா போர் செஞ்சுக்க மாட்டாங்க. அதுக்கு மாறா மத்திய கிழக்குல உள்ள மற்ற சிறிய நாடுகள்ல நடக்கக்கூடிய உள்நாட்டு போர்கள்ல இருவேறு அணிகளை ஆதரிச்சு மறைமுகமா மோதிக்குவாங்க. இதைத்தான் ப்ராக்சி வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஏமனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏமன் அரசு படைக்கு சவுதி உதவும். அங்க இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஈரான் உதவும். சிரியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சிரிய அதிபராக இருந்த பஷர் அல் அசாத்தை ஈரான் ஆதரிச்சது. அங்க இருந்த கிளர்ச்சியாளர்களை சவுதி ஆதரிச்சது. லெபனான் மற்றும் ஈராக்ல பார்த்தோம் அப்படின்னா, ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் அங்க இருக்காங்க. அமெரிக்காவுடைய முழு ஆதரவோட இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவும் அமெரிக்காவை தீவிரமா எதிர்க்கக்கூடிய ஈரானும் மத்திய கிழக்குல யார் அதிகாரம் மிக்கவங்க அப்படின்னு நிரூபிக்க போராடுறது தான் இந்த பகைக்கான முக்கிய காரணம். இஸ்லாமிய நாடுகள் வரிசையில பாகிஸ்தான் கிட்ட மட்டும்தான் அணு ஆயுதங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. சவுதி அரேபியா கிட்ட அதிகாரப்பூர்வமா அணு ஆயுதங்கள் கிடையாது. ஆனா ஈரான் மிகவும் சக்தி வாய்ந்த நாடா மாறினா சவுதி அரேபியா பாகிஸ்தானுடைய அணு ஆயுத பாதுகாப்பை உதவிக்கு கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் ரொம்ப காலமாவே பேசப்பட்டு வருது. இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடு ஏற்படுது. அமெரிக்கா ஈரானுக்கு இடையில பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தன்னுடைய நாட்டிலேயே மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய நாடு பாகிஸ்தான். அதே சமயத்துல ஈரானுடைய முக்கியமான எதிரியான சவுதி அரேபியாவுக்கு ராணுவ உதவிகளையும் அனுப்பி பலப்படுத்துது. ஈரானுடைய பார்வையில இது ஒரு பெரிய துரோகமா தான் பார்க்கப்படும். ஏன்னா எதிரிக்கு உதவி செய்யக்கூடிய நபரை எப்படி ஈரான் நடுநிலையாளரா பார்க்கும்? இதனாலதான் பாகிஸ்தானுடைய இந்த நடத்தை இரட்டை வேடம் அப்படின்னு பலராலையும் விமர்சிக்கப்படுது. அதே மாதிரி பாகிஸ்தான் இந்த மாதிரி போர் விமானங்களையும் பாதுகாப்பு அமைப்புகளையும் சவுதிக்கு அனுப்புது அப்படின்னா ஈரானுடனான போர் நிறுத்தம் மிகவும் பலவீனமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எதிர்காலத்துல போர் வர வாய்ப்பே இல்லை அப்படின்னா எந்த ஒரு நாடும் இந்த அளவுக்கு பெரிய தொகையை செலவழிச்சு ராணுவ தளவாடங்களை வேறு நாட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. பாகிஸ்தானுடைய இந்த நடவடிக்கைக்கு பின்னால சில முக்கிய காரணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. முதலாவதா சவுதி அரேபியாவை பாதுகாக்கிறது.
பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் வளைகுடா நாடுகளுடைய நிதியுதவி, வெளிநாட்டு வாழ் மக்களுடைய நிதியுதவி, அப்புறம் எண்ணெய் வசதிகளை பெரிதும் நம்பியிருக்கு. அதனால சவுதியுடைய ஆதரவை பாகிஸ்தானால இழக்க முடியாது. ரெண்டாவதா, அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறது. ராணுவ உதவிகள் அனுப்புறதன் மூலமா தான் உலகளவுல ஒரு தவிர்க்க முடியாத சக்தி அப்படிங்கிறத பாகிஸ்தான் காட்ட முயற்சிக்கலாம். மூணாவதா, எல்லா நாடுகளோடையும் உறவை சமநிலைப்படுத்துறது. பாகிஸ்தானுக்கு ஈரான எதிரியாக்கவும் விருப்பம் இல்ல, சவுதி அரேபியாவை ஏமாத்தவும் விருப்பம் இல்ல, அதே நேரத்துல அமெரிக்காவையும் புறக்கணிக்க முடியாது. அதனால கத்தி மேல நடக்கிறது மாதிரி அனைத்து தரப்பையும் ஒரே நேரத்துல சமாளிக்க பாகிஸ்தான் முயற்சிக்கலாம். இல்லையா, எதிர்வரக்கூடிய போருக்கு தயாராகலாம். மத்திய கிழக்குல ஒரு பெரிய போர் வரப்போகுது அப்படின்னு பாகிஸ்தானுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கலாம், இல்ல கணிச்சிருக்கலாம். அப்படி நடந்தா முன்கூட்டியே தன்னோட ராணுவ நிலைகளை பலப்படுத்திக்க பாகிஸ்தான் நினைக்கலாம். ஆனா இதுல மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. ஈரான் பாகிஸ்தான் மீதான நம்பிக்கையை இழந்தா இந்த சமாதான முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடைஞ்சிடும். பாகிஸ்தானும் இந்த பெரிய போருக்குள்ள இழுக்கப்படலாம். இப்படிப்பட்ட ஆபத்தான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டை தான் பாகிஸ்தான் விளையாடிக்கிட்டு இருக்கு.